குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் 2025 மூன்றாவது பெயர்ச்சியான ராகு கேதுக்களின் பெயர்ச்சியை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க. மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும், அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுறாங்க. இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் தான் இவங்க பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் அதுக்கு முன்னால் ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில் அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார். ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமாக சின்ன சின்ன தவறுகளை செய்ய வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்கிறவர் தான் ராகு. கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறவர் தான் கேது பகவான். இருவருமே ஒருத்தருக்கொருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஜோதிடத்தில் எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார். அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார். இப்போ இவங்களை தாண்டி மிகப்பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்தில் செய்ய முடியாது. இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வம்சவழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்பெடுத்து தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள். இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது, இதில் உங்களுடைய ராசிக்கு இந்த பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக இப்போ பார்க்க இருக்கிறோம். மேச ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுவரையும் ராகு பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் 11ஆம் இடமான லாபஸ்தானம் சொல்லக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்து பல்வேறு விதமான சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான், உடல் ஆரோக்கிய குறைபாடை கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் இப்போ 5ஆம் இடத்திற்கு ஞானக்காரகன் சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார். இந்த 5, 11ஆம் இடங்களின் பயிற்சி அப்படிங்கிறது, இந்த ராகு கேதுக்களின் பயிற்சி அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் எப்படி வேலை செய்ய போகுது, 1.5 வருடம் இந்த ராகு அப்படிங்கிறது பயணம் செய்வாங்க. அப்போ இந்த 1.5 வருட காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் அப்படிங்கிறது, ராகு அப்படின்னாலே உலக சுகபோகங்களை, எண்ணங்களை, ஆசைகளை அதிகப்படுத்தி தரக்கூடியவர். தன்னோட பலம் பலவீனம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு சில விஷயத்தை அளிக்கக்கூடியவர் தான் ராகு. அந்த வகையில் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதாவது அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அமர்ந்தால் அந்த இடத்திற்கான பலன்களை முழுமையாக தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கையில் இப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபங்கள், ஆசைகள், எண்ணங்கள், தீராத ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ராகுங்கிறது இயற்கையாகவே பாட்டனார், முன்வழி
அதாவது நமக்கு முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வம்சவழி சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியவர். அப்போ காலங்காலமாக உங்கள் வம்ச வழியில் இருந்து வந்த ஆசைகள், எண்ணங்கள், நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்த அந்த ஆத்மாவில் இருந்த சில முக்கிய குறிப்புகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான எதிர்பாராத தீராத ஆசைகள், அனுபவங்கள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த வகையில் ராகு ரொம்ப அம்சமாக அமர்ந்திருக்கிறார். அப்போ அமர்ந்திருக்கிற இடம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். அந்த இடத்தை முழுமையாகவே இந்த கிரகம் ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்தோட பலனை அப்படியே வாரி வழங்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தை கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிட்டார். அப்போ கொஞ்சம் பலம் குறைவாகவே இருக்கும். அதை பற்றிய கவலை வேண்டியதில்லை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சியால் குரு பார்வை அப்படிங்கிறது ராகு மேலே படக்கூடாது. அதுவும் 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக ராகு மேலே விழுகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசிக்கு ராகுவால் பயன் அப்படிங்கிறது நிறையவே பயனடைய போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ என்னன்னா அதிதீவிர முயற்சி எடுத்த அனைத்து விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிக்கலாம். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தழுவுறது, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது, ஆமாம் வேலை செய்யும் இடங்களில் தன்னோட பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திறனை அதிகப்படுத்தி கொடுக்கறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வருது. இன்னொரு பக்கம் இதே ராகு பகவான் நெகட்டிவாகவும் சில பேருக்கு வேலை செய்வார். என்னன்னா இந்த கிரகங்கள் கொடுக்குற விஷயத்தை நிறைய கொடுக்குமே தவிர அதை எதை கொடுக்கும் அப்படிங்கிறத விட நல்லது கெட்டது ரெண்டையுமே ஈக்குவலாக நிறைய கொடுப்பாங்க, வாய்ப்புகளை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பாருங்கள், பல்வேறு விதமான விஷயங்களில் ஈடுபடுத்துவாங்க. எப்படின்னா பொய் சொல்லி ஒரு விஷயத்தை காரியம் சாதிக்கிறது, அது இல்லாமல் கலப்படம் செய்கிறது, ஆமாம் அதே போல் யாரும் செய்ய முடியாத சில குற்றச் செயல்களை செய்கிறது, மாந்திரீக ஈடுபாடுகளில் ஈடுபடுறது, பிறரை கெடுக்கும் பிறரோட சொல் செயலால் பிறரை வந்து காயப்படுத்துறது, செயல்களால் காயப்படுத்துறது, சொற்களால் காயப்படுத்துறது அப்படின்னு வினைகளையும் செய்ய வைப்பார். கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஏன்னா மேசராசியை பொறுத்த வகையில் எதையும் வேகமாக விவேகமாக அதிரடியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப வலிமை அப்படின்னா உடல் வலிமை, மனோ வலிமை கூட அப்படின்னா மேசராசி அன்பர்களுக்கு தான். ஏன்னா ஆறுமுக கடவுளான செவ்வாய் பகவானே அங்கே ஆட்சி அதிபதியாக இருக்கிறார் இல்லையா, அந்த அமைப்பு இயற்கையாகவே உண்டு. அந்த பலத்தோட கூடுதல் பலம் சேருது அப்படிங்கையில் சில குற்றச் செயல்கள் செய்வதற்கும் தன்னை ஈடுபடுத்த வேண்டிய, அதாவது சுய லாபத்திற்காக, ஆமாம் ஆசைகளுக்காக, விருப்பத்திற்காக சில விஷயங்களை செய்கிறது அப்படிங்கிறது பிற்பகுதியில் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் சேர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது பிறரை பாதிக்காத வண்ணம், பிறரோட சுகதுக்கங்களை பாதிக்காத வகையில் உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் அள்ளி கொடுக்க தயாராகிட்டார். நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான லாபங்களையும் வெற்றிகளையும் குமிக்கலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம், அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பாருங்க, கேது பகவான். கேது பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டார். கேது 5ஆம் இடத்தில் அமர்றது ஒரு வகையில் நல்லது, இன்னொரு வகையில் மனத்தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார், குழப்பத்தை உருவாக்குவார். கேது பகவான் என்பவர் விரக்தி மனப்பான்மையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தாழ்வு எண்ணத்தையும் கொடுப்பார். ஆமாம், நம்ம சிந்தனை எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ராகு அப்படிங்கிறவர் வெளிச்சூழலில் வேலை செய்கிறவர், புறம் வெளியில் நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், ஆதாயங்கள், பொன் பொருள், செல்வம், சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொடுக்குறவர் ராகுவாக இருந்தாலும், கேது பகவான் அப்படிங்கிறது உள்நிலையில் வேலை செய்வார். உள்நிலை அப்படின்னா மனதில் சில மாற்றத்தை உருவாக்குவார், தாழ்வு எண்ணம், அது மட்டும் இல்லாமல் தன்னை குறுக்கிக்கிறது. அதே போல் நல்லவரை சுற்றி நல்லதே நடந்தாலும்
நமக்கு அதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கிறது, மாற்று சிந்தனையை கொடுக்கிறது. அதே நேரத்தில் இது நல்ல நிலையில் அமராதவர்களுக்கு, ஒருவேளை உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிட ஞானம் இருக்கும், மாந்திரீகம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், மருத்துவம் சிறப்பாக வரும். அடுத்து பாருங்கள், உங்களோட சித்தர்கள், ஞானிகள், இவர்களோட தொடர்புகள் கிடைக்கும், உங்களோட ஆத்மம் பலம் கூடும், கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தலாம். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான் உதவி செய்வார். அப்போ அமர்ந்த இடத்தை பொறுத்து உங்களோட மனதில் வேலை செய்யக்கூடியவர். அப்போ எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கப்படாது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட வாழ்க்கை நிர்ணயம் இந்த 1.5 வருட காலங்கள் இருக்குது. அப்போ நல்லது கெட்டது ரெண்டையுமே கேது பகவானும் ராகு பகவானும் சமமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அமர்ந்த இடத்தின் பலன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ நல்ல விஷயங்களை நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இந்த ராகு கேதுக்கள் 1.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல விதமான நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அதுலேயும் கேது பகவான் அப்படிங்கிறது அம்மா வழி சொந்தம். அதாவது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, சந்திர பகவான் முழுமையாக தன்னோட இதை இழந்துருவார், வலுவிழந்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பிரகாசமாயிருவார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சூரிய பகவானுக்கிட்ட இருந்து ஒளியை பெற்ற சந்திரனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பௌர்ணமியில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்ம பலம் அதிகரிக்கும். அப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருக்க பௌர்ணமியால் ஆத்ம பலம் அப்படிங்கிறது கேது பகவான் தன்னோட உயிர்நிலையை உச்ச நிலைக்கு கொண்டு சென்று உணர்வு பூர்வமாக உணரச் செய்பவர் தான் கேது பகவான். எதையும் உணர்த்துதல் மூலமாக செய்கிறவர் கேது பகவான். ராகு பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலக சுபபோகங்களை அனுபவிக்கிறது மூலமாக உடல் ரீதியான அனுபவங்களை கொடுக்கிறவர். இவர் மன ரீதியான அனுபவங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ உணர்வு நிலைகளை அதிகமாக தரும். அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல உணர்வுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றம், குடும்பம் மற்றும் பொருளாதாரம் அனைத்திற்கும் மிகப்பெரிய லெவலில் உதவிகரமாக அமையும். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல இருக்க கேது பகவானால் கொஞ்சம் சிறு மனத்தடுமாற்றம் வரும் இல்லையா, அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வருடம் இந்த 1.5 வருடங்களும் விநாயகர் வழிபாடு, அதே நேரத்தில் சித்த பீடங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சித்தர் வசிப்பிடங்கள், அதே போல் இந்த மாதிரி ஒரு முக்கியமாக ஞானிகள் இவங்களோட சந்திப்புகள், அதே போல் நல்ல ஆத்ம ஞான புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக உங்களோட மனதின் தடுமாற்றத்தை சரி செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி இந்த காலகட்டத்தில் ரெமெடி அமைஞ்சிருக்கு. அதே போல் ராகு பகவான் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கவனமாக செயல்படணும். கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஈடுபடுறதும் அதில் அதீதமாக தன்னை மறந்து செயல்படுறதுனால பல்வேறு விதமான தண்டனைகளையும் அனுபவிக்க செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது ராகுவுக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது தான் கேதுவுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ சிறப்பான ஸ்தான பலம் பெற்றிருக்குது. குரு பார்வை அப்படிங்கிறதும் அம்சமாக அமைஞ்சிருக்குது. எது மேலே அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்க ராகு மேலே அமைஞ்சிருக்குது. அப்போ தொழில் வளர்ச்சி, பதவி உயர்வு, முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், அதிகாரங்கள் இவை அனைத்தும் கைக்கு சேரும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் என்ன விதமான ஸ்தான பலம் பெற்றிருக்குது, நல்ல இடங்களில் ஸ்தான பலம் பெற்றிருக்கா, நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கா, அவங்களோட தசாபுத்தி அமைப்புகள் நல்ல அமைப்புகளாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றிய முழு விவரம், என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த காலகட்டத்தில் எது சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.